நீங்க கோவிஷீல்டு வேக்சின் பயன்படுத்தியிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆஸ்ட்ராஜெனிகா இந்த கம்பெனி மேல 51 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க யூகேல. ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி இதுக்கு பதில் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டிடிஎஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை பத்தி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதனால இந்தியால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியா கவர்மெண்ட் இத பத்தி ஒரு ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆஸ்ட்ராஜெனிகா இவங்க ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி. இவங்க கோவிஷீல்டை டெவலப் பண்ணி நம்ம இந்தியால இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இவங்க மூலியமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த வைட்லி அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஃப் கோவிட் வேக்சின். இந்த ஆஸ்ட்ராஜெனிக் கம்பெனி மேல தான் யூகேல 51 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. யூகேல ஒரு நபர் கோவிஷீல்டு வேக்சினை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிரெயின்ல ஒரு சிவியர் ப்ராப்ளம் ஏற்படுது. அவங்க இதனால ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி மேல ஒரு வழக்க தொடர்றாங்க. நஷ்ட ஈடா $100 பில்லியன் டிமாண்ட் பண்றாங்க. இவரை தொடர்ந்து 51 கேஸ் ஃபைல் ஆகுது ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி மேல. இதுக்கு ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி அவங்க தரப்புல இருந்து ஒரு பதில் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்ல பதிவு பண்றாங்க. அதுல கோவிஷீல்டு பயன்படுத்தப்பட்டவங்களுக்கு வெகு சிலர்களுக்கு மட்டுமே இந்த அரிதான டிடிஎஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வர காரணமா இருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்ததுல இருந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இந்தியால. ஆஸ்ட்ராஜெனிகா இவங்களுடைய கோவிஷீல்டை நிறைய கண்ட்ரீஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியா ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும் இதை பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ இது நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. டிடிஎஸ் டிசீஸ் இது ஒரு ரேர் பட் சீரியஸ் கண்டிஷனான ஒரு டிசீஸ் தான். இது நம்ம ரத்த செல்கள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை குறைக்குது. இதனால நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உடல் ரீதியா ஏற்படுது. இதனோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடுமையான தலைவலி, வயிற்று வலி, பிரீத்திங் விடுறதுல பிரச்சனை, நர்வ் சிஸ்டம்ஸ்ல ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம பிளட்டை டெஸ்ட் பண்றது மூலியமா கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிகோஆகுலேஷன் தெரபி, இது இல்லாம பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ஒரு சில ட்ரீட்மெண்ட் மூலியமா நம்ம இதை சரி பண்ணலாம். பேஷண்ட்ஸ் எப்பவுமே நம்ம க்ளோஸா தான் மானிட்டரைஸ் பண்ண முடியும். எதனாலனா டிஎஸ்எஸ்னால பேஷண்ட் சஃபர் ஆயிருக்கும் போது அவங்கள ரொம்ப க்ளோஸா மானிட்டரைஸ் பண்ணணும். எதனாலனா பொதுவா பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம அவங்கள க்ளோஸ் அப்பா மானிட்டரைஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி ரேர் பட் சிவியர் டூ. நம்ம இந்திய கவர்மெண்ட் வெளியிட்ட ரிப்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா அவங்க தரப்புல இருந்து கொடுத்த பதில கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா ஃபாரின் பீப்புள் ஃபர்ஸ்ட் டோஸ்ல ஒரு சில வாரங்களில அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்க இந்த வழக்க தொடர்ந்திருக்காங்க. நம்ம இந்தியால முதல் 2வது 3வது டோஸ்களை கடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஸ்டேஜை கடந்து வந்துட்டோம். இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்போ பயப்படவோ எதுவுமே தேவை இல்லைன்றத அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பா நிறைய வதந்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை யாரும் நம்ப வேண்டாம். நன்றி.